ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 11 ஸ்ரீராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதம் 24. ஸ்ரீராஜ உவாச்ச கதம் ச பகவான் ராமோ பிரார்த்ரோன் வா ஸ்வயம் ஆத்மனக தஸ்மின் வா தே அன்வர்த்தந்த பிரஜாக பௌராஷ்ச ஈஸ்வரே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ ராஜ உவாச்ச பரீட்சித் மகாராஜா வினவினார். கதம் எப்படி, கதம் எப்படி, ச அவர் பகவான் பரமபுருஷர், ராம பகவான் ஸ்ரீராமர், பிரார்த்ரோன் தம்பிகளுடன் லக்ஷ்மணர், பரதர் மற்றும் சத்ருக்கனர், வா அல்லது ஸ்வயம் சுயமாக, ஆத்மன அவரது அம்சங்கள், தஸ்மின் பகவானிடம், வா அல்லது தே அவர்கள், பிரஜைகளும் தம்பிகளும், அன்வவர்த்தந்த நடந்து கொண்டனர், பிரஜைகள் அனைவரும், பௌரா பிரஜைகள், ச மேலும், ஈஸ்வரே பகவானிடம். டிரான்ஸ்லேஷன். பரீட்சித் மகாராஜா சுகதேவ கோஸ்வாமியிடம் வினவினார், பகவான் ஸ்ரீராமர் எப்படி நடந்து கொண்டார், மேலும் தமது சொந்த அம்சங்களான தம்பிமார்களுடன் அவர் எப்படி நடந்து கொண்டார், அவரது தம்பிகளும் அயோத்தியாவாசிகளும் அவரை எப்படி நடத்தினார்கள். பதம் 25. ஸ்ரீ பாதராயணேர் உவாச்ச அதா திசத் திக்விஜயே பிரார்த்ரும் ஸ்திரீ புவனேஸ்வரக ஆத்மானம் தர்ஷயன் ஸ்வானாம் புரீம் ஐக்ஷத சானுக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஸ்ரீ பாதராயணே உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார். அதன் பிறகு ஆதிசத் கட்டளையிட்டார். திக்விஜயே எல்லா திசைகளிலும் சென்று உலகை வெல்லும்படி, பிரார்த்ரோன் அவரது தம்பிகளை, திரிபுவனேஸ்வர அகிலலோக நாயகர், ஆத்மானம் தாமாகவே சொந்தமாக, தர்ஷயன் தரிசனம் அளிப்பதற்காக, ஸ்வானாம் குடும்ப அங்கத்தினர்களுக்கும் பிரஜைகளுக்கும், புரீம் நகரத்தை, ஐக்ஷத கண்காணித்தார், ச அணுக பிற உதவியாளர்களுடன். டிரான்ஸ்லேஷன். சுகதேவ கோஸ்வாமி பதிலளித்தார். தம்பி பரதனின் தீவிரமான வேண்டுகோளின்படி அரியாசனத்தை ஏற்ற பின் எல்லா திசைகளுக்கும் சென்று உலகை வென்று வரும்படி பகவான் ஸ்ரீராமர் தன் தம்பிகளுக்கு கட்டளையிட்டார். அந்த சமயத்தில் எல்லா பிரஜைகளுக்கும் அரண்மனை வாசிகளுக்கும் தரிசனம் அளிப்பதற்காகவும் அரசாங்க விவகாரங்களை கண்காணிப்பதற்காகவும் பிற உதவியாளர்களுடன் பகவான் தலைநகரிலேயே தங்கினார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். பரமபுருஷ பகவான் தமது பக்தர்களையோ உதவியாளர்களையோ புலன் இன்பத்தில் ஈடுபட அனுமதிப்பதில்லை. பகவான் ஸ்ரீராமரின் தம்பிகள் அரண்மனையில் பகவானின் சகவாசத்தில் இன்பமாக இருந்தார்கள். ஆனால் எல்லா திசைகளிலும் சென்று உலகத்தை வென்று வரும்படி பகவான் தன்னுடைய தம்பிகளுக்கு கட்டளையிட்டார். எல்லா அரசர்களும் சக்கரவர்த்தியின் உயர்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது வழக்கம். இன்றும் சில இடங்களில் இது வழக்கில் உள்ளது. சக்கரவர்த்தியின் உயர்வை சிற்றரசுகள் ஏற்கவில்லையானால் போர் நிகழும். சிற்றரசர்கள் பேரரசரின் உயர்வை ஏற்றுக்கொள்ளும் கட்டாயம் ஏற்படும். இல்லையென்றால் பேரரசர் அதாவது சக்கரவர்த்தி நாட்டை ஆள்வது சாத்தியம் அல்ல. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 11 ஸ்ரீராமராஜ்யம் என்னும் தலைப்பில் பதம் 24 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. பதம் 25 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி ஹரி போல்.